புதுசாக பொறுப்பேற்கும் நம்மளோட விஜயன் அவர்களுக்கு நம்ம சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். என்ன புதுசாக கட்சி ஆரம்பித்து புதுசாக பொறுப்பேற்க போகிறீங்க. உங்களுக்காக நம்மளோட வாழ்த்துக்கள், எங்களோட சார்பாக வாழ்த்துக்கள். உங்களுக்கு நல்ல முறையில் ஆட்சி அமைக்கணும். எந்த ஆட்சி மாதிரி இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி எந்த ஒரு ஊழல் இல்லாமல் நல்ல முறையில் ஆட்சி அமைச்சு நல்ல பேர் எடுத்து இப்போ தமிழ்நாட்டை மேலே கொண்டு வர்றதுக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சி. ஆனால் ஒரு விஷயம்னா இதில், ஆனால் இந்த சட்டமன்றத்தில் மட்டும் நீங்கள் தோற்று இருந்தீங்க, அல்லாஹ் அக்பர், நீங்கள் மட்டும் தோற்றுதீங்கன்னா எத்தனை உயிர் போயிருக்கு தெரியாதுண்ணா. ஆனால் ஜெயிச்சது ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் ஜெயிச்சது ரொம்ப மகிழ்ச்சிண்ணா. ஆனால் ஜெயிக்கா மட்டும் நீங்கள் தோற்று இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எத்தனை உயிர் போயிருக்குன்னு தெரியாது, அந்த மாதிரி ஆயிருக்கும். ஆனால் நீ ஜெயிச்சது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி என்ன. ஆனால் திமுகவில் பாருங்கள், அவங்க ஜெயித்தாலும் தோற்றாலும் சகஜமாக இருக்காங்க, காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க பழமையான ஆட்சி, அது காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் உங்கள் சைடில் மட்டும் நீங்கள் தோற்று இருந்தீங்க, முடிஞ்சு போச்சு. எத்தனை உயிர் போயிருக்குமோ, எத்தனை பேர் இறந்துருப்பாங்களோ, எத்தனை குழந்தைங்க இதாக இருப்பாங்களோ. அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் ஆட்சி சிறப்பிக்கிட்டோம். நல்ல மாதிரியே ஆட்சி கொண்டு வாங்க, நல்ல மாதிரியே ஆட்சி நடத்துங்க. அதுதான் நம்மளோட இது, ஓகேங்களா? நம்மளோட தமிழ்நாட்டில் என்ன நல்ல மாதிரியே ஆட்சியை முறையாக நடத்தி இப்போ எப்படி இருக்குது தமிழ்நாடு நம்பர் 1, அது மாதிரி நீங்கள் இன்னும் மேலே கொண்டு வரணும். நம்மளோட ஆசை தான், வேறு வேண்டிய இல்லை. ஓகே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஓகே.